தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பள்ளி கல்விக்கான மாநில கொள்கைகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டுமே என உறுதி. இந்த ஆண்டே 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதையே புதிய கல்விக் கொள்கையாக திமுக அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சர் எல். முருகன் குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டு வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் வீடியோ பதிவுகளை வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா இபிஎஸ்? முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி வாய் திறக்காதது ஏன் என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை எழுத்துப்பூர்வமாக அளிக்க ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தவறினால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிபந்தனை. போலி வாக்காளர்களை சேர்க்க திமுக தான் முயற்சிக்கிறது. சாத்தூர் பரப்புரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முக்கிய ஆவணங்களுடன் ஆஜரானார் பாமக தலைவர் அன்புமணி. காணொலி வாயிலாக நீதிபதியிடம் உரையாடிய பாமக நிறுவனர் ராமதாஸ். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. கம்பன் கழக விழாவில் 5 பேருக்கு ஏற்றமிர் விருது வழங்கிய முதலமைச்சர். சுகி சிவம் உள்ளிட்ட 5 பேருக்கு விருது. சக்தி வாய்ந்த எதிரியான திமுகவை வீழ்த்த வலிமையான கூட்டணி அவசியம். பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்காக தங்களுடன் பேசி வருவதாக ஆங்கில நாளிதழுக்கு இபிஎஸ் பேட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. திருப்பத்தூர் பரப்புரையின் போது மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தகவல். பரிதாபங்கள். கோபி சுதாகருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். திராவிடர் விடுதலை கழகத்தினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. காலா பட நடிகை ஹுமா குரேஷியின் உறவினர் டெல்லியில் குத்தி கொலை. பார்க்கிங் பிரச்சனையில் கொல்லப்பட்ட அதிர்ச்சி வீடியோ வெளியீடு. 2100 கோடி செலவில் மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழிச்சாலை. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். நிலச்சரிவு ஏற்பட்ட உத்தராகண்டில் ஹெலிகாப்டர், மோப்பநாய்கள் மூலம் மீட்பு பணிகள் தீவிரம். மொபைல் சேவை மீண்டும் தொடக்கம். சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை. ஒரு சவரன் 75,760 ரூபாய்க்கும் கிராம் 9,470 ரூபாய்க்கும் விற்பனை. பள்ளி கல்விக்கான மாநில கொள்கைகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டுமே என உறுதி. இந்த ஆண்டே 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதையே புதிய கல்விக் கொள்கையாக திமுக அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சர் எல். முருகன் குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டு வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் வீடியோ பதிவுகளை வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா இபிஎஸ்? முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி வாய் திறக்காதது ஏன் என
அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை எழுத்துப்பூர்வமாக அளிக்க ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தவறினால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிபந்தனை. போலி வாக்காளர்களை சேர்க்க திமுக தான் முயற்சிக்கிறது. சாத்தூர் பரப்புரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முக்கிய ஆவணங்களுடன் ஆஜரானார் பாமக தலைவர் அன்புமணி. காணொலி வாயிலாக நீதிபதியிடம் உரையாடிய பாமக நிறுவனர் ராமதாஸ். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. கம்பன் கழக விழாவில் 5 பேருக்கு ஏற்றமிர் விருது வழங்கிய முதலமைச்சர். சுகி சிவம் உள்ளிட்ட 5 பேருக்கு விருது. சக்தி வாய்ந்த எதிரியான திமுகவை வீழ்த்த வலிமையான கூட்டணி அவசியம். பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்காக தங்களுடன் பேசி வருவதாக ஆங்கில நாளிதழுக்கு இபிஎஸ் பேட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணியை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. திருப்பத்தூர் பரப்புரையின் போது மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தகவல். பரிதாபங்கள், கோபி சுதாகருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். திராவிடர் விடுதலை கழகத்தினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. காலா பட நடிகை ஹுமா குரேஷியின் உறவினர் டெல்லியில் குத்தி கொலை. பார்க்கிங் பிரச்சனையில் கொல்லப்பட்ட அதிர்ச்சி வீடியோ வெளியீடு. 2100 கோடி செலவில் மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழிச்சாலை. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். நிலச்சரிவு ஏற்பட்ட உத்தராகண்டில் ஹெலிகாப்டர், மோப்பநாய்கள் மூலம் மீட்பு பணிகள் தீவிரம். மொபைல் சேவை மீண்டும் தொடக்கம். சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை. ஒரு சவரன் 75,760 ரூபாய்க்கும் கிராம் 9,470 ரூபாய்க்கும் விற்பனை. பள்ளி கல்விக்கான மாநில கொள்கைகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டுமே என உறுதி. இந்த ஆண்டே 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th வந்து அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் வந்து குறைக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதையே புதிய கல்விக் கொள்கையாக திமுக அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டு வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் வீடியோ பதிவுகளை வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா இபிஎஸ்? முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி வாய் திறக்காதது ஏன் என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை எழுத்துப்பூர்வமாக அளிக்க ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தவறினால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிபந்தனை. போலி வாக்காளர்களை சேர்க்க திமுக தான் முயற்சிக்கிறது. சாத்தூர் பரப்புரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முக்கிய ஆவணங்களுடன் ஆஜரானார் பாமக தலைவர் அன்புமணி. காணொலி வாயிலாக நீதிபதியிடம் உரையாடிய பாமக நிறுவனர் ராமதாஸ். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. கம்பன் கழக விழாவில் 5 பேருக்கு ஏற்றமிர் விருது வழங்கிய முதலமைச்சர். சுகி சிவம் உள்ளிட்ட 5 பேருக்கு விருது.
சக்தி வாய்ந்த எதிரியான திமுகவை வீழ்த்த வலிமையான கூட்டணி அவசியம். பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்காக தங்களுடன் பேசி வருவதாக ஆங்கில நாளிதழுக்கு இபிஎஸ் பேட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திருப்பத்தூர் பரப்புரையின் போது மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தகவல். பரிதாபங்கள் கோபி சுதாகருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். திராவிடர் விடுதலை கழகத்தினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. காலா படநடிகை ஹுமா குரேஷியின் உறவினர் டெல்லியில் குத்தி கொலை. பார்க்கிங் பிரச்சனையில் கொல்லப்பட்ட அதிர்ச்சி வீடியோ வெளியீடு. 2100 கோடி செலவில் மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழிச்சாலை. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். நிலச்சரிவு ஏற்பட்ட உத்தராகண்டில் ஹெலிகாப்டர் மோப்பநாய்கள் மூலம் மீட்பு பணிகள் தீவிரம். மொபைல் சேவை மீண்டும் தொடக்கம். சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை. ஒரு சவரன் 75,760 ரூபாய்க்கும் கிராம் 9,470 ரூபாய்க்கும் விற்பனை.